ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் பிளாக்ஸ் ஹப் சேனல். இன்னைக்கு எல்லாருடைய மனசுலையும் இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏன் சில கனவுகள் மட்டும் உண்மையாகுது? இது ஆன்மீகவாதியா இருக்கட்டும், இல்ல நாத்திகவாதியா இருக்கட்டும், எல்லாரோட மனசுலையுமே இந்த மாதிரி ஒரு கேள்வி எப்பயாவது ஒரு சமயம் வரதான் செய்யும். இன்னைக்கு அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இது அதிசயமா, இல்ல அறிவியலா, இல்லைன்னா இறைவனின் அறிகுறியா? நாம எல்லாருமே தான் கனவு காண்றோம். ஆனா சில கனவுகள் மறந்து போயிடுது. சில கனவுகள் மட்டும் மனசுல ரொம்ப ஆழமா பதியுது. சில கனவுகள் அப்படியே நிஜமா நடக்குது. இது கோயின்சிடன்ஸா, இல்ல கடவுள் நமக்கு கொடுக்கிற முன் எச்சரிக்கையா, இல்லைன்னா இது நம்ம மனசே நமக்கு விளையாட்டு காட்டுதா? இதத்தான் இன்னைக்கு வீடியோல ஆன்மீக காரணங்கள், உளவியல் காரணங்கள், பண்டைய ஞான விளக்கங்கள், உண்மையாகும் கனவுகளின் ரகசியங்கள் எல்லாத்தையுமே விரிவா பார்க்க போறோம். முதல்ல நாம கனவுகள் எப்படி உருவாகின்றன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலில் ஒரு உண்மை, கனவுங்கிறது சும்மா கற்பனை கிடையாது. நம்ம மனசுல 3 அடுக்குகள் இருக்கு. வெளிமனம், அது நாம நினைக்கிறது. இப்ப நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது வெளிமனம். உள்மனம் அப்படிங்கிறது மறந்த உணர்வுகள். அதாவது நம்ம சின்ன வயசுலயோ இல்ல எப்பயோ பார்த்த சம்பவங்கள், அது நம்ம மறந்து போயிருப்போம். ஆனா அது உள் மனசுல ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்து ஆழ்மனம், அதுதான் ஆன்மாவின் நினைவுகள். ஆக்சுவலா நமக்கு அந்த இதுல பூர்வ ஜென்மத்துல நடந்தது கூட ஞாபகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது பூர்வ ஜென்மம்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு கனவு மாதிரி மட்டுமே தெரியும். நாம தூங்கும் போது வெளி மனசு அமைதியாயிடும். உள்மனம் திறக்க ஆரம்பிக்கும். ஆழ்மனம் பேச ஆரம்பிக்கும். அப்பதான் கனவுகள் உருவாகவே ஆரம்பிக்குது. அதனாலதான் சில கனவுகள் சாதாரண நினைவுகளா இருக்கு. சில கனவுகள் ஆழமான உண்மைகள். ஆன்மீக கனவுகள் உண்மையாகிறது ஏன்? பழைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, தூக்கம்ங்கிறது ஆத்மா பயணம் செய்யும் நேரம். தூங்கும் போதுதான் நம்முடைய ஆத்மா உயர்ந்த சக்திகளோட தொடர்பு கொள்ளும். எதிர்காலத்தின் சில அதிர்வுகளை உணரும். வரும் சம்பவங்களை முன்பே அறியும். இதனாலதான் தெய்வ அறிவிப்பு கனவு அப்படின்னு இத சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல கடவுள் நம்முடைய கனவுல தோன்றுவார். முன்னோர்கள் எச்சரிக்கை தருவார்கள். வாழ்க்கை மாற்றங்கள் முன்பே தெரிவிக்கப்படும். அதனாலதான் அது நிஜமாகுது. மன அறிவியல், அதாவது உளவியல் பார்வையில் உண்மையான கனவுகள். நம்மோட மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். நம்ம பார்க்கிற மனிதர்கள், சூழ்நிலைகள், உணர்வுகள், அபாயங்கள் எல்லாத்தையுமே நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனம் பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நாம கவனிக்காத விஷயங்கள், அதாவது நம்ம கண்ணு கவனிக்காத விஷயத்த கூட மனசு கவனிக்கும். கனவுல வர்ற தகவல்களை வச்சு எதிர்காலத்தை நம்மோட பிரெயின் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்குது. இது நடந்தா இப்படி நடக்கும் அப்படின்னு பக்காவா கால்குலேட் பண்ணியும் கொடுக்குது. நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம மனசு நம்மள நடக்கவும் வைக்குது. பல நேரங்கள்ல அந்த கணிப்பு சரியாயிடுது. அதனாலதான் நமக்கு ஐயோ கனவு உண்மையாயிடுச்சு அப்படின்னு தோணுது. எப்படிப்பட்ட கனவுகள் உண்மையாகும்? அனைத்து கனவுகளும் உண்மையாகாது. ஆனா சில குறிப்பிட்ட வகை கனவுகள் கண்டிப்பா உண்மையாகும். தெளிவான கனவுகள் மங்களா இருக்காது. ஆனா ஒரு படம் போல தெளிவா தெரியும் கனவுகள். இன்னொன்னு உணர்வுடன் கூடிய கனவுகள். அதாவது பயப்படுவோம், இல்லைன்னா சந்தோஷப்படுவோம், கண்ணீர் வரும், அதிகமான உணர்ச்சி வரக்கூடிய கனவுகள். அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் வரும் கனவுகள். ஒரே கனவு பல முறை வந்துகிட்டே இருந்தா அது எச்சரிக்கை. அடுத்து மறக்க முடியாத கனவுகள். எவ்வளவு நாள் ஆனாலும்
நம்மோட மனசுல சில கனவுகள் பதிஞ்சிருக்கும். இந்த வகை கனவுகள் பெரும்பாலும் நிஜமாயிடும். கடவுள் ஏன் கனவு மூலமா நம்ம கிட்ட பேசுறார்? ஏன்னா நாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம சுத்தி ஒரே சத்தமா இருக்கும். நாம எதுக்காவது கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். எதையாவது யோசிச்சுக்கிட்டும் இருப்போம். இதனாலதான் தெய்வ சக்திய நம்மால அந்த நேரத்துல உணர முடியாது. ஆனா தூங்கும்போது நம்மோட மனசு அமைதியா இருக்கும். தாங்குற அகங்காரம் இல்லாம இருப்போம். ஆன்மா திறந்த நிலையில இருக்கும். அப்பதான் இறை சக்தி நம்ம கிட்ட எளிதா தொடர்பு கொள்ளும். அதனால அபாய எச்சரிக்கை, வாழ்க்கை திருப்பங்கள், நல்ல வழிகாட்டுதல், தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் கனவு மூலமா சொல்லப்படுது. எல்லா உண்மையான கனவுகளும் நல்லதா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சில கனவுகள் நம்மை எச்சரிக்கும். சில கனவுகள் நம்முடைய கர்ம பலனை எடுத்துரைக்கும். சில கனவுகள் நாம தவறான பாதைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சுட்டி காட்டும். சில கனவுகள் நமக்கு வரவிருக்கிற சோதனைய படம் போட்டு காமிச்சிடும். அதனால பயப்பட வேண்டாம். நாம கவனமா இருக்கணும். கனவு நம்மள பயமுறுத்தினா கூட அது நம்மள காப்பாத்த வந்த செய்தியா இருக்கலாம். உண்மையான கனவுகளை புரிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? தூங்கறதுக்கு முன்னாடி நல்லா பிரார்த்தனை பண்ணணும். மனச அமைதியா வச்சுக்கணும். தீய எண்ணங்களை நினைக்கவும் கூடாது. தீய சொற்களை பேசவும் கூடாது தூங்கறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி வர்ற கனவை அலட்சியப்படுத்தாம அத பத்தி யோசிக்கணும். போயும் யாராவது கனவுக்கு போய் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யோசிப்பாங்களா? அது ஜஸ்ட் ஒரு கனவு தானே அப்படின்னு தோணலாம். ஆனா அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது செய்தியை கொண்டு வரலாம் இல்லையா? பொதுவாவே ஆன்மீக வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு தான் உண்மையான கனவுகள் அடிக்கடி வரும். சில கனவுகள் உண்மையாவது இறைவனின் அருள், மனதின் அறிவு, ஆன்மாவின் உணர்வு இந்த மூன்றும் சேர்ந்த அதிசயம். அதனால அடுத்த முறை ஒரு கனவு தெளிவா வந்ததுன்னா அத அலட்சியப்படுத்தாதீங்க. அதுல இருக்கிற செய்திய புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சில கனவுகள் வெறும் கனவு கிடையாது. அவை எதிர்காலத்தோட சின்ன ஜன்னல்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க மனசை தொற்றிருந்தா மறக்காம லைக் செய்யுங்க. உங்க கனவு அனுபவத்தை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. தினமும் ஆன்மீக சக்தி பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.